ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அகைன். ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம ஆக்டன், அதாவது டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஒன்று லைவ்ல மாரி லைவ் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் டெஸ்ட் போடுறத எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்ற மாரி, சரிங்களா? இதில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்டகன் வந்து போட்டு காட்டியிருப்பேன். எப்படி வந்து அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறது, நான் எப்படி டைம் சேவ் பண்ணுறேன்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சர்க்கிள் கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் டெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது ட்ரிக் சொல்லுங்கள். ஒரு 40 கொஸ்டின் அதாவது அட்டன் பண்ண முடியுது சொல்லியிருந்தீங்க. இந்த எக்ஸாகன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டுருவீங்க. இந்த சிமிலாரிட்டியும் ஓரளவுக்கு போட்டுருவீங்க. நான் சிமிலாரிட்டி அடுத்து போடுறேன். இப்போ வந்து சர்க்கிள் டெஸ்ட், சரிங்களா? சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து கம்மியாக தான் வந்துச்சு. இதில் வந்து லோடே ஆகலையாட்டு. எனக்கும் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. அடுத்து தான் போக போக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தேன். இந்த 4 டெஸ்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 71 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் 60 கொஸ்டின்ஸ் தான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. சரி, எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த 66 அந்த ரேஞ்ச் தாண்ட மாட்டேங்குது. கொஸ்டின் மேக்ஸிமம் அட்டன் பண்ணாலுமே கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா ஆயிடுது. சரி, அதை தான் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த ரேஞ்ச் தான் 60. அந்த 60க்கே பார்த்தீங்கன்னா டி ஸ்கோர் வந்து 60 வருது. டி ஸ்கோர் 60 வந்தாலே மேக்ஸிமம் வந்து குட் ஸ்கோர் தான் அது. ஏன்னா 40 அந்த ரேஞ்ச், அதாவது நீங்க 42 44 வருதுன்னா உங்களுக்கு டி ஸ்கோர் பாஸ் ஆகுதான் பாருங்க. டி ஸ்கோர் 50 வந்தாலே போதுமான விஷயம் தான். ஏன்னா எல்லாத்துலயும் நீங்க 50 எடுத்தாலே உங்களுக்கு என்ன ஸ்கோர் வந்துரும்னா 20 மார்க் வந்துடும். 30க்கு வந்து 20 கிட்ட வந்துடும். ஸோ இனிமேல் 60 அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா ஒரு 22 23 எல்லாத்துலயுமே நீங்க 60 வந்துட்டீங்கன்னா 25 டி ஸ்கோர் வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் இது வந்து நான் ஒரு டெஸ்ட் ஒன்று போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இல்லையா? இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஏரோ மட்டும் பாருங்களேன். மேல் ஏரோ, நான் ஏரோ அந்த க்ரூசர் வச்சு நான் காட்டுறேன் பாருங்க. மவுஸ் இருக்கு இல்லையா? அந்த மவுஸோட இதை வச்சு பாயிண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நார்த்ல டாப்ல ஒரு ஏரோ இருக்கா? அந்த ஏரோ எங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ ஆப்ஷன்ல எது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு செக் பண்ணுங்க. இந்த ஒண்ணு மட்டும் தானே, சி மட்டும் தான் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் சி. புரிஞ்சுங்களா? அடுத்து அதுல எது வித்தியாசமா இருக்கோ அந்த மாதிரி ஏரோ எடுக்கணும். இப்போ இந்த இதை பாருங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே, அதாவது வெஸ்ட் சைடுல இருக்க மட்டும் டவுனை பார்த்து இருக்கு. மீது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரைட்டை பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. ரைட் சைடு எல்லா ஏரோவும் ரைட்டை பார்த்து சுத்தி வருது. இப்போ அதே மாதிரி பாருங்க, டவுனை பார்த்துருக்கணும், எல்லாம் ரைட்டை பார்த்துருக்கணும். தப்பு. இது வந்து ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இருக்கு. டவுன் ஒன்று, எல்லாமே ரைட்டு. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். கொஸ்டினை பார்க்கும்போதே நான் வந்து டக்குன்னு எனக்கு இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ வந்து ஆப்போசிட்ல இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, வெஸ்ட்டுக்கும் மேல ஒன்று இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்ல 3 ஏரோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வரும்போது காட்டுறேன். இல்லைன்னா நான் டெஸ்ட் முடிச்சுட்டு அதை ஒரு ஒரு இது நான் எப்படி அப்ரோச் பண்ண, ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றேன்றதை நான் சொல்றேன். இல்லை லைவாவே நான் போடுறேன், சரிங்களா? நான் லைவா போடுறதுனால நடுவில் ஏதாவது சவுண்டு, நாய்ஸ் சவுண்டு, இல்லை வேற ஏதாவது சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து என்னால் கட் பண்ண முடியாது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று காட்டுது. ஸோ இதுக்கு வந்து இ, அடுத்து வந்து எது கீழே இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதாவது நார்த் வெஸ்ட்ல எந்த மவுஸ் வந்து கீழே இருக்குன்ற மாதிரி செக் பண்ணுறேன். அடுத்தது அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல எது கீழே இருக்குன்ற மாதிரி நான் செக் பண்ணுறேன். எது அந்த ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான் நம்மளுக்கான விஷயமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டயக்ராம் பார்த்தா 7 இருந்துச்சு. அடுத்து அதுவும் ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. அடுத்தடுத்த மவுஸ் கீழே வர மாதிரி, அடுத்தடுத்த மவுஸ் கீழே வந்து எல்லாமே இருக்கு. ஆப்போசிட்ல வர மாதிரி 2 மவுஸ் கீழே, 2 மவுஸ் மேலன்ற மாதிரி. அப்புறம் ஆப்போசிட் மவுஸ், அதாவது நார்த் வெஸ்ட், அந்த வெஸ்ட் கிட்ட இருக்கு இல்லையா? அது ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க 2 இதுவும். அந்த மாதிரி நம்ம எதை டக்குன்னு நம்ம ஃபைன் பண்றோமோ அதுதான். இதுலயும் இந்த ஏ அதே மாதிரி இருக்கு. அடுத்து மேல போற மாதிரி, மேல யார் போறா? சி ஒன்று தான் மேல வெஸ்ட் சைட்ல பாருங்க. ரெண்டுமே மேல போகுது. அடுத்து பாருங்க, ஆப்போசிட் மேல வந்து ஆப்போசிட்ல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, மேல நார்த் ஈஸ்ட், அதாவது நார்த் வெஸ்ட் அந்த லைன்ல பாருங்க, மேல அந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் பாருங்க. அதே மாதிரி வந்து இதுல சவுத் ஈஸ்ட், அதாவது அந்த லைன்ல சவுத் ஈஸ்ட்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கும்.
இப்போ உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு இதை நீங்களே நோட் பண்ணிட்டே வாங்க. அந்த வித்தியாசம் தான், அந்த 2ல இருந்து 3 இது வந்து நான் செக் பண்றது அவ்வளவுதான். மேக்ஸிமம் நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைச்சானா எப்பவுமே எதுல செக் பண்ணி வைப்பான் பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வர்றது ஏடிஇ இந்த 3 இதை எடுத்து செக் பண்ணுங்க. இப்போ ஏல இல்ல அப்படின்னா உடனே நீங்க ஈக்கு போயிடுங்க. நடுவுல பி வைக்கிற மேக்ஸிமம் வந்து பாசிபிள் கம்மி தான். அவன் அதை விட்டுட்டு அடுத்து வைக்கணும்னு நினைச்சானா அடுத்த பாருங்க பி வந்துருச்சு பாருங்க. இதுல அடுத்த ஆப்போசிட்ல வரும்போது இ. இங்க பாத்தீங்களா, நம்ம ஏல இருந்து செக் பண்ணோம்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஏ இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அடுத்து ஈக்கு போய் டைரக்டா மூவ் ஆன் பண்ணிடுங்க. இதுக்கு இதை தவிர வேற எதுவும் இல்லைங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த இது ஏரோ வந்து கரெக்டா ஃபைன் பண்ணணும். அந்த ஏரோ யார் ஃபைன் பண்றாங்களோ டக்குன்னு அவங்க கட்டாயம் மார்க் வந்து அதிகம் கொஸ்டின் எடுப்பாங்க. இதுல இருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடிக்கிறதுன்றதோட நம்மளோட எவ்வளவு கீழே அடிக்கிறாங்களோ அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து வரும். ஸோ அதனால நீங்க இதை பத்தி மார்க் கம்மியா எடுக்கிறோம் அப்படிலாம் கவலைப்படாதீங்க. டி ஸ்கோர் உங்களுக்கு வேலை வருது பாருங்க. இத்தனைக்கும் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா டி ஸ்கோர் இது, சரிங்களா? அன்லிமிட்டெட்ல வர்றது ஆல் ஓவர் இந்தியாவோடது வருது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரப்போகுது, தமிழ்நாடோட டி ஸ்கோர் தான் வரும். ஸோ அதனால அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இதில் ஒரு டார்கெட் மாரி செட் பண்ணிக்கோங்க. என்ன டார்கெட்னா ஃபர்ஸ்ட் இல்லை 6 செகண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க டெஸ்ட்ல. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 3 செகண்ட், அதாவது 6 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு half ஆஃப் த கொஸ்டின் நம்ம கிராஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு ஸ்லைடு வந்து கிராஸ் பண்ணணுன்ற கணக்கை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போடலாம். இங்க பாத்தீங்களா, நான் பி போட்டு அப்புறம் இ போட்டு இதுலயே கொஞ்சம் டைம் ஆயிருச்சு எனக்கு. நான் இந்த இதுக்கு வரதுக்கே ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படின்னும் இந்த டெஸ்ட்ல என்னால வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் தொடர்ச்சியா போட்டோம்னா மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த ஒரு 2 பேட்டர்ன் நீங்க கரெக்டா புடிச்சிட்டாலே போதுமானது. இதுல பாருங்க ரைட் சைடு யார் இருக்கா? ரைட் சைடு அதான் நார்த் சைடுல ரைட்ல பார்த்த மாதிரி ஒரே ஒரு ஏரோ மார்க் ஒண்ணு தானே இருக்கு. அடுத்து இதுக்கு சி ஆயிருச்சு. எல்லாமே ஏரோ மார்க் ரைட்டை பார்த்து இருக்கு. ஸோ மேலேயும் கீழே ரைட்டு, நார்த்து சவுத்து ரைட்டுன்னும் போது அந்த ஒன்று மட்டும் பி மட்டும் மாட்டுச்சு. இதில் ரைட்டு சவுத்து ஏ மட்டும் ரெண்டுமே ரைட்டு, கொஞ்சம் நவுந்து நவுந்து இருக்கு லெஃப்ட்டை நோக்கி. சி தான் ரெண்டுமே லெஃப்டில் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா டியும் மாட்டுது பாருங்க, டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இ, அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்து பி, சாரி பி இல்லை, இ, அடுத்து இ, அடுத்து டி, அடுத்து பேக் டு பேக் டி, அடுத்து எல்லாமே ரைட்டில் தான் இருக்குது. ஸோ மேலே ரெண்டுமே மேலே தூக்கி ரைட் வரணும். சி, கொஞ்சம் ஆப்போசிட்டில் போகிறது இ, இதுவும் ஆப்போசிட்டில். ஸோ ரைட்டு நோக்கி ஆப்போசிட்டு, ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அடுத்து ஏ, அடுத்து இ. கடைசி முடிவு பண்ணா இருந்தால் நம்ம மூளை வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற மாதிரியே தோணும்.
ஏன்னா அப்பதான் நம்ம வந்து விறுவிறுன்னு போற மாதிரி இருக்கும். பேக் டு பேக்ல உள்ள போறது. டி அடுத்ததா பி அடுத்ததா பி. டைம் அப் ஆயிடுச்சு. இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கோன்றதோட இங்க பாருங்க 57 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கோர் ஆயிருக்கு. அட்டன் பண்ணதுமே 61, ஸ்கோர் ஆனது 57. ஆனா டி ஸ்கோர் பாருங்களேன் 65.7. அப்போனா இந்த 57 மார்க் அட்டன் பண்ணது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நான் டி ஸ்கோரை பத்தி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டி ஸ்கோர் எப்படி எப்படி கால்குலேட் பண்றதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஸ்கோருக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னா 24.6 மார்க். சாரி, இது வந்து 6 மார்க் இருக்குல்ல டோட்டலா. அதாவது 6 மார்க்குக்கு நீங்க கிட்டத்தட்ட 4.92 மார்க் வரீங்க. அதாவது ரவுண்ட் ஃபிகரா எடுத்தோம்னா 5 மார்க். இந்த ஸ்கோருக்கு 5 மார்க். நீங்க இதுல வந்து இவ்வளவு ஸ்கோர் தான், அதாவது இத்தனை கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு வந்து டி ஸ்கோர் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவோடது, சரிங்களா? அதனால இந்த மார்க் ஆவரேஜ் மார்க்ன்றது 37ன்றது கொஞ்சம் கூட தான். தமிழ்நாட்டு லெவல்ல போனோம்னா நம்மள மாரி தான் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே அந்த 57, அந்த 32, இந்த 50 அந்த ரேஞ்ச் தான் போடுவாங்க. அப்படின்னும் நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் இன்னொரு எஃபர்ட் போட்டு இல்ல இன்னொரு கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டோம்னா இந்த 65ன்ற டி ஸ்கோர் வந்து வரலாம் எக்ஸாம்ல. இப்ப இல்ல சொல்யூஷன் பாருங்க. என்னோட மவுஸை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. நான் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நான் சொல்றேன். இப்ப இதுல வந்து நான் இந்த 2த்தையும் பார்த்தேன். சரிங்களா? கீழ இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வெஸ்ட்லயும் வெஸ்ட் கீழ இருக்க இந்த 2 ஏரோவும் பார்த்தேன். அந்த மாரி 2 ஏரோ எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லையா? அப்படின்னும் ஆப்ஷன் ஏ நான் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். செகண்ட் கொஸ்டின் நான் என்ன பார்த்தேன்னா, மேல இருக்க 2ம் எதுல இருக்கு? அதாவது நார்த்துக்கும் நார்த் வெஸ்ட் நடுவுல இருக்கு இல்லையா? அது 2மே நான் வந்து வெஸ்ட நோக்கி இருக்க மாரி நான் பார்த்தேன். ஏரோ மார்க். வெஸ்ட்ல இருக்க ஏரோ மார்க் மேல நோக்கி இருக்க மாரி. அந்த மாரி என்ன இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இருக்கு. ஆப்ஷன் இ இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பார்த்தேன்னா, சவுத் ஈஸ்ட்ல இருக்க ஏரோ மார்க்க பார்த்தேன். ஈஸ்ட்ல இருக்க ஏரோ மார்க் கீழ இருக்க மாரி இருக்கு. ஸோ கீழ இருக்க ஆப்ஷன் ஈல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பி பாருங்க. அதாவது 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின்ல நான் என்ன பார்த்தேன்னா, எடுத்தோனே மேல இருக்க ஏரோ மார்க், நார்த் சைடுல இருக்க ஏரோ மார்க் மட்டும் பார்த்தேன். 4மே ஒரே மாரி இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடு இருக்குல்ல, ஈஸ்ட் சைடுல இருக்கிறது ஆப்போசிட் மேல இருக்க நேரா. ஆப்போசிட் இருக்கு பார்க்கும்போது எல்லாமே ஆப்போசிட். 3 ஆப்ஷன் வந்து நின்டுச்சு எனக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கும்போது தான் நான் லெஃப்ட் சைடுல பார்த்துட்டேன் உடனே. கீழ இருக்க மேல 2மே ஒரே மாரி இருக்கனால லெஃப்ட் சைடு பார்த்துட்டேன். இது வந்து கீழ டவுன்ல வர மாரி. இப்ப டவுன்ல வர மாரி யார் இருக்கா? பி மட்டும் தானே இருக்கு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்காண்டி சொல்றேன். இப்ப நான் இது வந்து பார்த்துட்டு நான் சொல்லலாம். எல்லா ஆப்ஷன்லயும் வந்து இந்த வெஸ்ட் கிட்ட இருக்கிறது 2 ஏரோ மார்க் கீழ இருக்கு. இனிமேல் 2 ஏரோ மார்க் எதுல இருக்குன்னு சொல்லலாம். 2 ஏரோ மார்க் பில மட்டும் தான் இருக்கு. இது மாரி நான் சொல்லிட்டு போலாம். நான் எக்ஸாம்ல எப்படி இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணேன்றத நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த மேல இருக்கிறது நார்த், சவுத் தான் பார்த்தேன். 2மே ரைட் சைட பார்த்த மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி 2மே நான் ரைட் சைடுல இருக்கும் பார்த்த மாரி எடுக்கும்போது எனக்கு 3 ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகேவா? 3 ஆப்ஷன் எனக்கு வரும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் நானு, வெஸ்ட் சைடுல ஆப்போசிட் இருக்கு இல்லையா? அத செக் பண்ணேன். அத செக் பண்ணும்போது எனக்கு 2 ஆப்ஷன் மாட்டுச்சு. கடைசியா தான் இந்த ஏரோ மார்க் வந்து நான் செக் பண்ணேன். ஸோ அந்த மாரி தான் ஒரு ஒரு இதுக்கும் ஃபுல்லா ஏரோ மார்க் செக் பண்ற மாரி ஆயிடும். சில இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க்கே அந்த மாரி வந்துரும். இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நான் நார்த், சவுத் தான் பார்த்தேன். நார்த், சவுத்ல லெஃப்ட் சைட பார்த்த மாரி யார் இருக்கான்னு பார்க்கும்போது, சியும், ஈயும் இருக்கு லெஃப்ட் சைடுல. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல வரும். வெஸ்ட் சைடுக்கு நான் வந்துட்டேன் உடனே. ஏன்னா போன கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்ட பார்த்து லேட் பண்ணனால, இந்த வாட்டி வெஸ்ட்ட பார்த்து நான் வந்துட்டேன். வெஸ்ட்ட பார்த்து வரும்போது எனக்கு சி வந்து மாட்டுச்சு. இப்ப நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. தப்பு பண்ணது டவுன்ல 2, டவுன்ல 2 இருக்கு பாருங்க. இதுலயே டவுன்ல 2, ஏலயும் டவுன்ல 2, பிலயும் டவுன்ல 2, சி, டிலயும் டவுன்ல 2. 4மே 2ஆ ஆயிருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த ஏரோ மார்க் நான் பார்த்தேன். எந்த ஏரோ மார்க்னா கடைசில இருக்கு பாருங்க. சவுத் வெஸ்ட் ஆப்போசிட். அந்த ஏரோ மார்க்க பார்த்துட்டு நான் பாட்டுக்கு கடைசி ஏரோ மார்க்க கிளிக் பண்ணிட்டு போயிட்டேன் நானு. சரியா பார்க்காம. அந்த இதுல ஒரு ஒரு இது. அடுத்து இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட் வந்து செக் பண்ணல.
இந்த ஆப்போசிட்ட செக் பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஈஸியா மாட்டியிருக்கும். அதாவது ஈஸ்ட் சைடு இருக்கு பாருங்க, ரைட் சைடு. இந்த ஏரோ மார்க் செக் பண்ணியிருந்தா ஈஸியா மாட்டியிருக்கும். ஆப்ஷன்ல பாருங்க, அந்த மாரி ஏரோ மார்க் ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. சி மட்டும் தானே இருக்கு. நம்ம வந்து வெஸ்ட் சைடு செக் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். அதனால தான் வெஸ்ட் சைடுல வந்து வெஸ்ட் இல்ல மேல 2 செக் பண்ணியிருக்கோம். அதாவது நார்த், வெஸ்ட்டும் நார்த், சவுத்தையும் செக் பண்ணியிருக்கோம். அதனால தான் நெறைய ஆப்ஷன் இருக்கு அந்த மாரி. அதுல நம்ம பின்னு போட்டுட்டு போயிட்டோம் அவசரத்துல. அடுத்து 32 பாருங்க. 32ம் அது மாரி தப்பு பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்? ஆப்ஷன் வந்து கிரவுண்ட்ல இருக்க ஆப்ஷன தான் நம்ம தப்பா மார்க் பண்ணிட்டோம். எல்லாமே லெஃப்ட்ட நோக்கி இருக்கு. கிரவுண்ட் சவுத்ல இருக்க அந்த ஏரோ. ஆனா நம்ம ரைட்ட நோக்கி இருக்க போற மாரி நம்ம போட்டோம். இந்த மாரி ராங் வந்து வரதான் செய்யும். நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நானும் ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த 71 வருது. வந்தாலுமே கொஸ்டின் வந்து தப்பாயிடுது. ஏன்னா அவசரத்துல நம்ம டக்கு டக்குன்னு போட்டு வந்துர்றோம் இல்லையா? கொஞ்சம் அந்த 30 இது 72 கொஸ்டின 36, 36ஆ பிரிச்சிருக்கான் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைசி ஹாஃப் விறுவிறுன்னு வந்துரும். ஏன்னா டைம் போதும்னு சொல்லி நம்ம மூளையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேலை செய்யுது. அத நான் நெறைய டெஸ்ட் போடும்போது செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் 36 வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள நம்ம தாண்டிட்டோம்னா, அடுத்த 36 நம்ம ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிர்றோம். 3 மினிட்ஸ் லேட்டா ஆயிருச்சு அப்டின்னா, அதாவது 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் இல்ல 4 மினிட்ஸ் எடுத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனா மேக்ஸிமம் நான் பார்த்த வரையும் என்னன்னா, கடைசில இருக்க அந்த செகண்ட் ஸ்லைடு வருது பார்த்தீங்களா? அது வந்து இந்த அன்லிமிட்டட்ல செகண்ட் ஸ்லைட்ல இருந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்குது கொஸ்டின்ஸ். அந்த ஐடென்டிஃபை வந்து டக் டக்குன்னு மாட்டிருது டிஃபரன்ஸ். ஸோ, அதனால நம்ம ஈஸியா போட்டுர்றோம். இப்ப அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. அட்டெண்ட் பண்ணாத கொஸ்டின். இந்த கொஸ்டின பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஆ அதாவது ஈஸ்ட், சவுத் அந்த டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கு. அந்த மாரி எந்த இது வந்து ஆப்போசிட்ல இருக்கு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி ஒண்ணு தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு தோன்றுது. எது வித்தியாசமா இருக்கு? அந்த ஒரு இமேஜ பார்க்கும்போது எது வித்தியாசமா இருக்கு? நம்ம எது சூஸ் பண்ணலான்றது நம்ம டக்குன்னு நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். இப்ப இந்த இதுல பாருங்க வித்தியாசமா என்ன இருக்கு? அதே ஈஸ்ட் சைட்ல இருக்க ஏரோ வந்து ஆப்போசிட், ஆப்போசிட். அந்த மாரி என்ன இருக்கு பாருங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆப்ஷன் ஈய தவிர எல்லாமே அந்த மாரி தான் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன யோசிக்கலாம்னா, நார்த்தையும், சவுத்தையும் பாருங்களேன். ரைட் சைடு பார்த்த மாரி இருக்கு ஏரோ. நார்த்து, சவுத்து, ரைட் சைட்ல பார்த்திருக்க மாரி பியும், சியும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கடைசி இருக்க ஆப்ஷன் நம்ம வரும். ஸோ, இதுலயே டைம் வேஸ்ட்டு தான். அடுத்து இந்த இத பாருங்க. இந்த இத பார்த்தோம்னா நார்த்தையும், சவுத்தையும் எடுக்கலாம். ஏன்னா, நார்த் வந்து நார்த்ல இருக்க ஏரோ மார்க் லெஃப்ட்டையும், சவுத் வந்து ரைட்டையும் பார்த்த மாரி இருக்கு. லெஃப்ட், ரைட் ஆப்ஷன் பி இருக்கு. வேற எதுவுமே இல்ல பாருங்க. ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஏரோ மார்க் எங்கிட்டு 2மே ஒரே சைடு இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் அந்த மாரி நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணொண்ணும் மாத்தி, மாத்தி இருக்கு இல்லையா? மேல இருக்கிறது லெஃப்ட்டும், கீழ இருக்க சவுத்துன்னு இருக்கனால, நம்ம வந்து அத சூஸ் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியா நம்ம வந்து எடுக்கலாம் நம்ம அத. இல்ல அப்படி இல்லன்னா, இந்த ஆப்போசிட், ஆப்போசிட் எடுப்போம் பாருங்க. இந்த ஏ அந்த வெஸ்ட் சைடு இருக்கு இல்லையா? அத சூஸ் பண்ணலாம். அத சூஸ் பண்ணா பாருங்க 4 ஆப்ஷன்ல வருது அந்த மாரி. ஸோ, அத சூஸ் பண்ணியிருந்தோம்னா டைம் ஆயிருக்கும் நம்மளுக்கும். ஸோ, இப்போ இந்த இதுலயும் பாருங்க அதே மாரி இதுவும் சூஸ் பண்ணுங்க. மேல லெஃப்ட், கீழ ரைட். மேல லெஃப்ட், ரைட் இந்த ஒண்ணு தானே வருது. ஆப்ஷன் இ மட்டும் தான் வருது பாருங்க. மேல லெஃப்ட், கீழ இருக்க ரைட். அந்த மாரி நம்ம அது வந்து டக்குன்னு இதுவும் பாருங்க. 2மே ரைட் இருக்கா? இப்ப 2மே ரைட்ட நீங்க சூஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு பாருங்க. ஆப்ஷன் ஏல மட்டும் தான் 2மே ரைட் இருக்கு. வேற எந்த இதுவுமே இல்ல. அடுத்து இதையும் பாருங்களேன். லெஃப்ட், ரைட். அதுமாரி லெஃப்ட், ரைட் ஆப்ஷன் சி ஒண்ணு தான் இருக்கு. இது ரைட், லெஃப்ட்ன்னு இருக்கு. ஆப்ஷன் சி ஒண்ணு தான் லெஃப்ட், ரைட்ன்னு இருக்கு. அந்த மாரி நம்மளுக்கு மேக்ஸிமம் நார்த், சவுத் இல்ல டிஃபரெண்ட்டா எது இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க இதுல நார்த், சவுத் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே நார்த் விட்டு கொஞ்சம் நவுந்து நவுந்து வந்துருச்சு. இனிமே நவுந்து வந்தனால, நம்ம கீழ அந்த ஏரோ இருக்கு பார்த்தீங்களா? டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுற ஏரோ இதுதான். அதாவது ஆப்போசிட், ஆப்போசிட்ல இருக்கு. லெஃப்ட்ல இருக்கிறது மேல போகுது. ரைட்ல இருக்கிறது ஃபுல்லா மேல போகுது. ஆப்போசிட், ஆப்போசிட். லெஃப்ட்ல மேல ஃபுல்லா, ரைட்ல ஃபுல்லா மேல. அப்ப இதுதான் ஸ்ட்ரைக் பண்ணணும். நம்ம இப்படி தான் பார்க்கணும். அதாவது லெஃப்ட் ஃபுல்லா மேல போகுது. ரைட் ஃபுல்லா மேல போகுதுன்னா, இந்த டயகிராம் ஃபுல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா, ஏதாவது ஒரு டைரக்ஷன் மறந்திருந்தா நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். இப்ப இப்படி ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம ஒரு ஒரு டயகிராம் ஃபுல்லா செக் பண்ணிடலாம்ல. ஏன்னா, இப்ப கீழ இருக்க ஆப்போசிட்ட மட்டும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஆப்போசிட் சேமா இருக்கு பாருங்க. அதாவது சியும், டியும் தவிர மீதி 3த்துலயுமே ஆப்போசிட் வந்து சேமா இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் போடுவோம். நான் வந்து அதே மாரி போடுறேன். நீங்க வந்து அத இது பண்ணுங்க. எப்படி போடுறதுன்றத ஃபாஸ்ட்டா நீங்களும் பாருங்க.
அடுத்து சேம் ஃபிகர் டெஸ்ட் நம்பர் 2ல போடுறேன். ஸோ இதுவும் லைவ் தான். இது நடுவுலயும் சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நடுவில் நான் பாஸ் பண்ணிட்டு வந்தாலே டைம் வந்து முடிஞ்சிடும். இதுலேயும் பாருங்க ரெண்டுமே லெஃப்ட் நோக்கி இருக்கு. ரெண்டுமே லெஃப்ட் நோக்கி இருக்குன்னா ஆப்ஷன் ஏபிடி எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்து ஆப்போசிட் வரும்போது நான் ஈக்கு வரேன். நான் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க ரெண்டு ஆப்போசிட்டு லெஃப்ட் நோக்கி இருக்கு. லெஃப்ட் நோக்கி ஆப்போசிட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே இதுவாக இருக்கு. மேலே அது ஆப்போசிட்டு, மேலேயும் ஆப்போசிட்டு, கீழேயும் ஆப்போசிட்டு. அதுமாரி டிஇ இருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஃபுல் ஆப்ஷன் செக் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு ஆப்ஷன்லேயே மாட்டிடாது லெஃப்ட் ரைட்டுன்றது. அதாவது மேலே இருக்க அந்த நார்த்து சவுத் பார்க்கணும் இல்லையா? அந்தமாதிரி சொல்கிறேன். லெஃப்ட் ரைட்டு. ஏன்னா எல்லாத்துலேயுமே லெஃப்ட் ரைட்டுன்னு தான் வேறு ஏதாவது ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரைட் லெஃப்ட் அது நார்த்து சவுத்தே மாட்டிட்டு பாருங்க. ரைட் எல்லாமே ரைட்டில் வந்துருச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் ரைட்டில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சி ஆப்ஷனில் பாருங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கா? அதை நான் இது எடுத்திருக்கேன். ரைட் இதில் பியில் தான் ரைட் இருக்குது. ரெண்டுமே ரைட்டுன்றது பியில் தான் இருக்குது. ஸோ பியை சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டின் மாற்றும் போது அடிக்கடி ஃபுல்லாகவே ஓடிடுது. ஸோ ரைட்டு ஃபுல்லாகவே ஏ தப்பாயிடுச்சு பாருங்க. ஈயில் இருக்க ஆன்சர். இதில் லெஃப்ட்ன்றது 3மே லெஃப்ட் இருக்குது. ஸோ ஆப்போசிட்ன்றது மேட்ச் ஆகுது. இதுவும் ஆப்போசிட் மேட்ச் ஆகுது, இ. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏலேயே மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு டைரக்ஷன் முட்டுது, பி. மேக்ஸிமம் அந்த ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதே நம்ம சூஸ் பண்ணிடலாம். கீழே பாருங்களேன், இல்லை நார்த் ஈஸ்ட் அதாவது சவுத் டைரக்ஷனில் எல்லாமே சேமாக இருக்கனால அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆப்போசிட் இதில் வந்து ஆப்போசிட் வந்து சி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எடுத்திருக்கேன். மூணுமே ஆப்போசிட் எங்கே இருக்குது பாருங்கள். மூணுமே ஆப்போசிட் ஆன்சர் டியில் இருக்குது, ஈயில் இருக்குது, சாரி. இதில் பாருங்கள், ஒன்று ஆப்போசிட்டு பின்னாடி போகுது, ஏ. இந்த இதில் பாருங்களேன், ஒன்று நேருக்கு நேர் முட்டுது, இன்னொன்று ஆப்போசிட்டு நேருக்கு நேர் முட்டுது, ஆப்போசிட் பியில் இருக்குது. ஆப்போசிட்டு நேருக்கு நேர் பின்னாடி ஆப்போசிட்டு நேருக்கு நேர் பின்னாடி ஆப்ஷன் சியில் இருக்குது. இது எல்லாமே ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று அப்படியே போயிட்டே இருக்குது. ரெண்டு ஆப்போசிட்டில் முட்டுது, அப்புறம் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வருது. ரெண்டு முட்டுது, ஆப்ஷன் டியில் இருக்குது. இது சுற்றி ஒன்று பின்னாடி ஒன்று வருது. கீழே இருக்க ஏரம் பாருங்கள், கீழே சவுத் சைடில் இருக்க ஏரம் ஒன்று மட்டும் லெஃப்ட் நோக்கி இருக்கா? இப்போ ரைட்டு லெஃப்ட்ன்றது பியில் வருது. அடுத்து ரெண்டுமே லெஃப்ட். ஓகே, நேருக்கு நேர் பின்னாடி போகுது, ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் லெஃப்ட்டு ரைட்டு ஆப்போசிட்னா பியில் வருது. இதுக்கும் ஆப்போசிட்டு, ஸோ ஈயில் வருது. இதுக்கு ஆப்போசிட்டு, இது ஃபாலோ ஆகுது. இதுக்கு பி. பாருங்க, இதுலேயே நம்ம டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் நம்ம முடிக்க சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம பாதி கொஸ்டின் தாண்டி இருக்குன்னு சொன்னேன். நான் வந்து தாண்டாமலே விட்டுட்டேன். ஸோ பேக் டு பேக். இதில் வந்து நார்த் ஈஸ்ட் ஆப்போசிட் எடுத்தேன் நான். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒன்றுக்கு ஒன்று பின்னாடியே வருதுன்னும் போது ஏதான் வருதோ, எல்லாத்தையும் விட்டு நம்ம எல்லாத்தையும் கடைசியில் செக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப் த செகண்டை ரொம்ப கிராஸ் பண்ணியாச்சு. இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் கட்டாயம் வந்துடுங்க, ஸ்பீடாக போட்டோம்னா. இது இன்னும் 2-3 டெஸ்ட்டு போடும்போது கடைசி டெஸ்ட்டில் பார்ப்போம் நம்ம எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போடுறோன்னு. இது ரெண்டும் ஆப்போசிட்டில் பிரியுது, ஏ மட்டும்தான் பிரியுது. இது பாருங்க, இது நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மீதி இருக்க 2 நிமிஷம் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அந்த 2 நிமிஷத்தில் நம்ம வந்து எல்லா கொஸ்டின் போடணும்.
ரைட்டு, ஆப்போசிட். ரைட்டு. எல்லாமே ரைட்ல தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு நேரா ரைட்டு. இது இங்கிட்டு ரெண்டுமே இங்கிட்டு ரெண்டுமே பிரிகிறது. ஸோ மேல் நோக்கி கீழ் நோக்கி. இப்போ பாருங்க கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இதுலயே டைம் ஆகுதுன்னா கட்டாயம் நம்மள மாரி இன்னொருத்தவங்க வேற யாராவது போடும்போது அவங்களுக்கும் டைம் ஆயிருக்கும். ஸோ அப்போ அவங்களோட மார்க் என்ன ஆயிருக்குன்னா குறைஞ்சிருக்கும். இதுல பார்த்தா ரைட்டு லெஃப்ட் ஆப்ஷன் ஏலேயே மாட்டிடுச்சு நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல பிரிகிறது. மேலே டாப் ஆப்போசிட். அப்போ லெஃப்ட் ரைட்டு ஆப்ஷன் இ. அடுத்து ரைட்டு லெஃப்ட் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரைட் ரெண்டுமே ரைட்டு. அப்போ ஆப்போசிட்ல வருது. ரைட்டு ஆப்போசிட் ஆப்ஷன் சி. மவுஸோட ஒரு பெரிய இதுதான். அடுத்தது நம்ம எப்படி போடுறதுன்றதுக்கு. ரைட்டு லெஃப்ட் ஆப்ஷன் டி. ரெண்டுமே ரைட்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி மேலே ஏறுது. இ. இதுவும் ரைட்டு மேலே ஏ. ரைட்டு லெஃப்ட் ஆப்ஷன் இ. அடுத்து ரைட்டு ஏஏ. அடுத்து ரைட் ரெண்டுமே ரைட்டு. மேலே பின்னாடி சி. டைம் வேற முடிய போகுது. ஓ முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் டைம் ஆகல. எனக்கும் இதில் பாருங்க போன கொஸ்டினாவது நம்ம வந்து 60+ போட்டோம். ஆனால் இதில் பாருங்களேன் 55, 51. அந்த டி ஸ்கோர் பாருங்க 59ன்ற ரேஞ்ச் இருக்கா. இதெல்லாம் ஒரு 50 மேல எடுத்தாலே டி ஸ்கோர்ன்றது ஒரு பெரிய விஷயம்தான். இதுல வந்து 58 இந்த 60 அதெல்லாம் குட் ஸ்கோர். ஆனா இது பாருங்களேன் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஆல் ஓவர் டைமே 6 மினிட்ஸ். அதுல 4.72 மினிட்ஸ்ல முடிச்சிருக்காங்கன்னா கொஸ்டின் பாஸ் பண்ணி முடிப்பாங்களுக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணா 4 வருதா, 4 வந்து ஓப்பன் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க அவட்டுக்கு. பாஸ் பண்ணிட்டு அதை நோட் பண்ணிடுவாங்க. இதுக்கு 1க்கு ஏ, அடுத்து பி, சின்னு. அப்புறம் ஆன் ஆன் ரிசீவ் பண்ணிட்டு ஏபிசின்னு போட்டு மறுபடியும் பாஸ் பண்ணிடுவாங்க அடுத்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணி. இல்லைன்னா எல்லாம் 42ல எப்படி ஃபுல்லா அட்டன் பண்ண முடியும்? பாதி அட்டன் பண்ணி தானே பரவாயில்ல. பாருங்க 72க்கு 72மே பாஸ் ஆம். அதாவது கரெக்டா. இல்ல என்ன லாஜிக்ல வருதுன்னே தெரியல. எதுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நம்ம அந்த கொஸ்டின்ல தப்பா போட்டிருக்கோம். இன்னொரு 2-3 கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம் சரிங்களா. ஒரு 5 கொஸ்டின் போட்டு பார்த்தாலே அந்த ஸ்பீடுன்றது வந்துடும். ஸோ அதனால நம்ம எப்போதான் இன்னிலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த எக்ஸாம் டைம்ல விட்டுறாதீங்க. எக்ஸாம் முந்தின நாள் எல்லா கொஸ்டின் சீரீஸுமே ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ போடுறது தான் அடுத்த நாள் வர்றது நம்மளுக்கு. இப்போ போட்டு நம்ம விட்டுட்டோம் பட் ஸ்பீடு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம விடுறது வந்து வேஸ்ட் தான். இந்த வாட்டி நீங்களும் போடுங்க. எவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்க பார்ப்போம். என்னை கேட்டா அந்த 2 இதை மட்டும் பார்க்காம மொத்த பக்கத்துல இருக்க வேற எதையாவது செக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியா ஆயிடும். நம்ம ரைட் லெஃப்ட் மட்டும் பார்க்குறோம் இல்லையா, அது பக்கத்துல இருக்கிறது என்ன பண்றோம், ஆப்போசிட் முட்டுற மாரி இருக்கு. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் ஆப்போசிட்ல முட்டுற மாரி. எதுக்குன்னா அந்த 2 மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் ஆப்ஷன் என்ன இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குற மாரி இருக்கு நம்ம. அதுக்காண்டி சொல்றேன். இதுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஸ்கோர் ஏறும்னு நானும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸ்கோர் முன்ன போட்டதோட இந்த வாட்டி ஏறி இருக்கா? அதாவது
போட்ட அட்டன் பண்ண கொஸ்டின் ஏறி இருக்கா, ஸ்கோர் ஏறினா டி ஸ்கோர் ஏறாத பிரச்சனை இல்லை. போட்ட கொஸ்டின் ஏறி இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா டி ஸ்கோர் வந்து நான் சொல்ற மாதிரி இது ஓவரால் இந்தியா ரேங்க், அதனால டி ஸ்கோர் வந்து அப்படிதான் இருக்கும். அதனால இதை கம்பேர் பண்ணோம்னா சில இதுல பாத்தீங்கன்னா ஒரே இதுல மாட்டிரும் நம்மளுக்கு. சில இதுல நம்ம வந்து எல்லா ஆப்ஷனையும் பாக்குற மாதிரி இருக்கும். சாரி. இதுக்குன்னா அந்த டைமிங் சீக்கிரம் போகணும்னு சொல்லி ஆப்ஷனே பார்த்துட்டு இருக்கணும். அதாவது டைமிங்கே பார்த்துட்டு இருக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் தான் போடுறோம். டைம் எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாம வேகமா தான் போடுறோம். அப்படின்னும் நம்ம எதுக்கு டைமை செக் பண்ணிட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்கு போடும்போது அந்த கவனத்துக்காண்டி நான் சொல்றேன். இந்த டைமுக்குள்ள போடணும். 30 செகண்டுக்குள்ள, அதாவது 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப கடக்கணும்னும் போது கொஞ்சம் கவனமா நம்ம போடணும். அதுக்காண்டி சொன்னேன். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்டான டைம் கடந்துட்டீங்கன்னா அடுத்த ஹாஃப் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். டிலே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து டிலே ஆயிடும். அதுக்காண்டி சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்றேன். கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க. நான் வந்து எல்லாத்தையும் நானு அப்லோட் பண்ணி வைக்கிறேன். இந்த எஸ், நோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா நானும் உங்கள மாரி எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும்போது என்னோட இதுவும் ப்ரிப்பேரும் பார்த்துட்டு, இதையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா இதுல எடிட்டிங் ஒர்க்கே வந்து டைம் ஆகுது. இது இல்லாம நார்மல் வீடியோ ஏதாவது ரெடி பண்ணணும். அந்த டேபிள் ரோ வேற போடணும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறதுக்கே மீதி 2 1/2 நிமிஷம் பாக்கி இருந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம வந்து வேகமா போட்டுறலாம். அதுவும் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணியிருக்கோமா சரியா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கிளிக் பண்ண மாரி இருக்கு. ஆனா நம்ம மாத்தி கிளிக் பண்ணனால அது எங்கேயும் மாட்டிக்காம போயிடுது. கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணணுன்றாங்க. கொஞ்சம் சவாலான விஷயம் தான். இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னா எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். அத மட்டும் மறந்துறாதீங்க. நம்ம இப்படிதான் எடுக்குறோம், அவ்வளவுதான் எடுக்குறோம்ன்ற மனச விடாதீங்க. ஏன்னா இதுக்கு ஆன்சர் கீயும் வராது. நம்ம என்ன அட்டெண்ட் பண்ணோன்றது ஆன்சர் கீயும் வராதுன்னு நெனைக்கிறேன் இதுக்கு. ஏதாவது ஒண்ணு டக்குன்னு நல்லா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா கரெக்ட்டா மாட்டிக்குது. இல்லன்னா சில இதுல மாட்டிருது. சில கொஸ்டினுக்கு டக்குன்னு வந்தோனே மாட்டிக்குது. சில கொஸ்டினுக்கு மாட்டாமலேயே போயிடுது. பார்க்குற விதம் தான். அது அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மாட்டலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து அந்த கொஸ்டின்ல ஏதாவது ஃபைண்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின நான் கொஞ்சம் டிலேவா போடலாம். அந்த மாரி இருக்குன்றேன். இப்ப அவங்க வந்து பாஸ் பண்ணி போட்டிருப்பாய்ங்க. அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த அந்த மாரி லைன்லாம் வருது பாருங்க. அது ஃபர்ஸ்ட் மார்க் ஃபுல்லா எடுத்திருந்தா கூட பரவால்ல டைமுக்கு. டைமிங்கே மிச்சம் பண்ணியிருக்காங்க இதுல. 4 1/2 நிமிஷம்.
இதெல்லாம் என்ன கணக்குல வருது? ஸோ அந்த மாரி பெர்சனலா போறனால தான் அதாவது அந்த மாரிலாம் இது பண்ணி போறனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து நிக்குது. நம்ம வந்து போடுவோம்னு ஒரு பயம் காட்டுது. ஸ்கோர் வந்து கம்மியாகுதுன்னு. இதுல பாருங்க 62 போட்டிருக்கோம் 58. ஸ்கோர பாருங்களேன். 63.80 அதாவது அந்த 16ன்ற ரேஞ்ச்லயே நிக்கிறோம் நம்ப. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் தான். நீங்க ஒரு 55 கொஸ்டின்ஸ்க்கு மேல போட்டாலே, அதாவது ஆன்சர் வந்துட்டாலே ஒரு நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப அதிலேயே வேற கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? ஆனா முடியும். நம்ம தொடர்ந்து இப்படி பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸோட இது வந்து அட்டெண்ட் பண்ற இது வந்து ஏறும். 3 டெஸ்ட் போட்டிருக்கோம். ஒரு 5 டெஸ்ட் போட்டீங்கன்னா, 6வது டெஸ்ட், 7வது டெஸ்ட்லாம் வரும்போது உங்களுக்கே தெரியும். பரவாயில்லையே போன தாட்டி போட்டத விட இந்த தாட்டி கொஞ்சம் கூட அட்டெண்ட் பண்ணியிருக்குமேன்னு. எக்ஸாம்ல வந்து எப்பவுமே ஃபுல் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண அவசியம் இல்ல. ஃபுல் ஸ்க்ரீன்ல கரெக்ட்டாவே டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு. ஒண்ணு பண்ணலாம். சில கொஸ்டின டக்கு டக்குன்னு பார்த்துட்டு டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போயிடலாம். தப்பு வந்தா வருதுன்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு 3 பாயிண்ட்ட மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 3 ஏரோவ. 3 ஏரோ அதே மாரி இருந்துச்சுன்னா, நீங்க பாட்டுக்கு மார்க் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த மாரி பண்ணலாம். டைமிங்கே வரல. ஒரு 30 கொஸ்டின் தான் வருது அப்டி நெனைக்கிறவங்க, 3 ஏரோ, 4 ஏரோ கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அதே மாரி என்ன இருக்கோ, அந்த கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்தடுத்து போங்க. இல்ல அதுலயும் பாருங்க 30 கொஸ்டின் வரவங்களுக்கும் வந்து எனக்கு ஸ்கோர் வந்து ஒரு 42 கிராஸ் பண்ணுது அப்டின்னா, நீங்க விட்டுருங்க. அதாவது ஆல் ஓவர் ரேங்க்லயும் உங்களுக்கு 42 வருதுன்னா, நார்மலா நீங்க தமிழ்நாடு லெவல்ல போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்கோர் நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சொதப்பிறக்கூடாது. எல்லாத்தையும் சும்மா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. புதுசா வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான இத பாருங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நெறைய பேட்டரி இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி படிக்கிறதுக்கு. இப்ப நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பார்க்குற ஆள் இருக்கு. அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், இல்ல டேட் சொன்ன அப்புறம் பார்க்குற ஆள் இருக்கு. ஸோ இந்த மாரி பெர்சனலா இருக்கும்போது டக்கு டக்குன்னு கொஞ்சம் பாருங்க எல்லாத்தையுமே. நம்ம வீடியோ 2எக்ஸ்ல வச்சு ஃபாஸ்ட்டா பாருங்க. ஏன்னா கொஸ்டின் சால்வ் பண்ற மாரி தானே இருக்கு. நான் பேசுறது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கேட்கும். மித்தபடி வேற ஒண்ணும் இருக்காது. 2எக்ஸ்லயே வச்சு பாருங்க கொஸ்டின. நம்ம இப்படி ஓட்டுறோம் இல்லையா? ஓட்டி இந்த ஸ்க்ரீன்ல எத்தன பேர கொண்டு வரோன்றத அது கொஸ்டின்ல கொஞ்சம் ஃபாஸ்ட். அது எத்தன கொஸ்டின் வந்து இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி எடுத்துட்டு வரோம். எக்ஸாம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே தெரியும். அதாவது ஃபுல்லா இருக்கும். 96, 72 கொஸ்டின் இருக்கும். நம்ம அத வந்து ஸ்க்ரோல் பார் இருக்கு இல்லையா? அதுல இவ்வளோ பெருசா அது இருக்கு. எக்ஸாம்ல வந்து குட்டியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த குட்டியா வச்சு நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணணும் நம்ப. ஒன்னொன்னா பொறுமையா இழுத்துட்டு வரணும். ஸோ அதனால கவனம் அதிலேயே இருக்கட்டும். ரொம்ப ஓட்டுனீங்கன்னா கொஸ்டினே நெறைய கொஸ்டின் ஓடிரும். நடுவுல என்ன கொஸ்டின் இருக்குன்னு நோட் பண்ணி வரதுக்குள்ளயும் அதுவும் டைம் ஆயிடும். அப்படி எதுவும் ஓடிருச்சு, மவுஸ் ஓடிருச்சுன்னு நெனச்சீங்கன்னா, மறுபடியும் அந்த கொஸ்டின்ல போகாதீங்க. மீதி இருக்க கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா வந்துட்டீங்கன்னா மட்டும் அடுத்த இதுக்கு போங்க. இதுல பாருங்க கரெக்ட்டா அந்த 3 நிமிஷத்துல நம்ம வந்து முடிச்சுட்டோம். தெரியுதுங்களா? 3 நிமிஷத்துல நம்ம வந்து அடுத்த பேஜ் வந்து வந்துட்டோம். ஸோ அதனால இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம சீக்கிரம் போடுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சீக்கிரம் போடுறது மீன்ஸ் நெறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாம வந்துட்டேன் பாருங்க. அந்த இதுல பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்லைடு வந்து சூஸ் பண்ணேன். ஆனா சரியா பாயிண்ட்ல வைக்காதனால அது மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் அதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா இதுல வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரன்னிங்ல ஓடுறவங்களுக்கு தான் அதாவது ஒலிம்பிக்ல ஓடுறவங்களுக்கு தான் செகண்டோட அரும தெரியும்னு. அந்த மாரி நம்மளுக்கு இப்ப தான் தெரியுது. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு. ஏன்னா அந்த மாரி இருக்கு. செகண்ட்ல வந்து யார் அதிக கொஸ்டின் அட்டெண்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து மார்க்ன்ற மாரி. ஏன்னா இப்ப வந்து போன தாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கைட்னஸ் இல்ல. அதனால வந்து எல்லாரும் மார்க் கொஞ்சம் கம்மி. ஜஸ்ட் பாஸ் பண்ணவன்லாம் உள்ள போயிருப்பாங்க போயிருப்பாங்க. ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கைட்னஸே நெறையா இருக்கு. ஸோ அப்டின்னும்போது எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும்போது, ஸ்கோர்ன்றது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். யாருக்குமே வந்து இந்த 24 மார்க் வந்து தொடுறதே கஷ்டம். ஸ்கோர்லாம். 24லாம் தொட்டீங்கன்னா, பெரிய ஸ்கோர். அதாவது 24ன்ற பாருங்க. ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர் வருது இல்லையா? அந்த ஸ்கோர்லாம் 24 வந்துச்சுன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் தான் அது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 24 தொடுறதே கஷ்டம். அதாவது எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொடுறது கஷ்டம். அது சொல்றேன் நானு. ம். பாத்தீங்களா? இவ்ளோ கிட்ட வந்து கடைசில டைம் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க 65 கொஸ்டின்ல போட்டிருக்கோம். 7 கொஸ்டின்ட்ட விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா 62 கரெக்ட். 65க்கு 62 கரெக்ட். ஸ்கோர் பாருங்க 65 வந்திருக்கு. அதாவது 64.9ன்ற ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இப்போ இதுலயே பார்த்துருப்பீங்க. நான் எப்படி போடுறேன்னு. ஏன்னா ஃபுல் மார்க் ஃபுல் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சோம்னா, கொஞ்சம் டைம் இருக்கும். பார்க்கலாம் எக்ஸாம்ல எப்படி இருக்கு. எக்ஸாம்ல வந்து ஹாஃப் பாதிலாம் இருக்காது. உங்களுக்கு ஒரே ஸ்லைட்லயே ஃபுல்லாவே வந்துரும். ஸோ அதனால நம்ம வந்து எந்த ஹாஃப் எவ்வளோ டைம் அதெல்லாம் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே வாங்க. இதோட இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு வந்து பிக்சர் பிளேஸ்மெண்ட் இல்ல பிக்சர் பொசிஷன், சிமிலாரிட்டி, எஸ் ஆர் நோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் கொண்டுட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் குடுங்க எனக்கு. நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் நான் வீடியோ. ரொம்ப நன்றி வாட்ச் பண்ணதுக்கு.